தமிழக அரசு முதல் முறையா வால்வோ பேருந்த தமிழ்நாட்டுல அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதாவது வால்வோ 9600 B11R அப்படின்னு சொல்லப்படுற செமி ஸ்லீப்பர் லக்ஸுரி கோச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி ஏர் கண்டிஷன்டு கோச். ஸோ இந்த பேருந்தோட நீளம் வந்து ஒரு 15 மீட்டர் வந்து இருக்கு. இதுல 51 பேர் வரை இதுல பயணிக்க முடியும். பிளஸ் அது இல்லாம ஒரு மல்டி ஆக்சல் கோச் அப்படிங்கிறனால 6/2 கான்ஃபிகரேஷன்ல வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இதனால லக்கேஜ் அதிகம் வச்சுக்க முடியும். உள்ள வந்து பைக்ஸ் எல்லாம் வந்து எடுத்துட்டு போலாம் இன்னொரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு. உள்ள உட்காரவங்களுக்கும் நல்லா கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்பேஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பஸ்ல வந்து 11 லிட்டர் D11Kன்னு சொல்லப்படுற 6 சிலிண்டர் இன்லைன் டீசல் என்ஜின் வந்து கொடுத்திருக்காங்க. இதுதான் மார்க்கெட்லயே ரொம்ப பெரிய என்ஜின். ஸோ இந்த என்ஜின் வந்து 4 டைம்ஸ் ஸ்பீட் ஆஃப் பவரும் 1950 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்றது. இதனால ஹைவே க்ரூசிங்கா இருக்கட்டும், இல்ல மலை ஏறுறதா இருக்கட்டும், பயணிகளை ஏத்திக்கிட்டு எளிதா ஈஸியா பயணிக்க முடியும். பிளஸ் இந்த என்ஜின் வந்து ரொம்ப ஸ்மூத்தாவும் லோ வைப்ரேஷன் கொண்ட ஒரு என்ஜின் அப்படின்னு சொல்றாங்க. டிரைவர் ஃபேட்டிக்கை குறைக்கிறதுக்காக iShift 12 ஸ்பீட் AMT ஆட்டோ டிரான்ஸ்மிஷன் இதில் கொடுத்திருக்காங்க. அதுவும் இல்லாம டிரைவருக்காக ஏர் சஸ்பென்ஷன் சீட் வந்து இதில் கொடுத்திருக்காங்க. லாங் டிஸ்டன்ஸ் எந்த ஒரு ஸ்ட்ரெயின் இல்லாம பஸ்ஸை வந்து ஓட்டுறதுக்காக. சொகுசு கார்களில் வர மாதிரி ரியர் ஆக்சல் ஸ்டீரிங் சிஸ்டம் இதில் கொடுத்திருக்காங்க. இதனால பஸ்ஸை யூட்டர்ன் போடுறதா இருக்கட்டும், வளைக்கிறதா இருக்கட்டும், ஈஸியா எந்த ஒரு சிரமம் இல்லாம வளைக்க முடியும். ஸ்ட்ராங்கான சிங்கிள் பீஸ் பில்டில் வர மோனோகாக் பாடி இதில் கொடுக்குறாங்க. பயணிகளுக்கு ரொம்ப சேஃபாகவும் எந்த ஒரு வைப்ரேஷன் ஃப்ரீயான ஒரு கேபின் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதில் வந்துட்டு ஏர் சஸ்பென்ஷன் பயன்படுத்துறாங்க. ரொம்ப சாஃப்டாகவும் கம்ஃபர்டபுள் ரைடு கிடைக்கும் நம்ம ஒரு பேட் ரோட்ஸ்ல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பாதுகாப்புக்காக டிஸ்க் பிரேக்ஸ், ABS, எலக்ட்ரானிக் பிரேக்கிங் சிஸ்டம் உள்ளிட்ட பல விஷயங்கள் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஈவன் அண்டர் லோட்ல கூட கான்ஃபிடென்ட்டான ஒரு பிரேக்கிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஃபாஸ்ட் கார்னர்ஸ்ல பஸ்ஸை வளைக்கும் போது பஸ் கவிழாம இருக்க ரோல் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ டவுன் ஸ்லோப்ல பஸ்ஸை நம்ம ஓட்டிட்டே வரோம், பிரேக்ஸ் அதிகம் பயன்படுத்த வேண்டியது இருக்கு அப்படின்னா பிரேக்ஸை பயன்படுத்தாம நம்ம என்ஜின் பிரேக்கிங் பயன்படுத்துற மாதிரி வால்வோ என்ஜின் பிரேக்கிங் பிளஸ் ரிட்டார்டர் ஃபங்க்ஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. லெக் சப்போர்ட்டோட ஒரு செமி ஸ்லீப்பர் சீட்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவர் நைட் ட்ராவலுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு சீட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பிரைட்டான கேபின், வைடான அவுட் சைட் வியூ இருக்க மாதிரி லார்ஜ் பேனராமிக் விண்டோ சைடில் கொடுத்துருக்காங்க. குவைட் ரிலாக்ஸ்டான இன்டீரியர் ஃபீல் இருக்கிறக்காக லோ NVH கேபின் கிடைக்குது. பயணிகளின் பாதுகாப்புக்காக உள்ளே கேமராஸ் இருக்கு, பிளஸ் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர், ஃபயர் அலாம் சொல்லிட்டு பல விஷயங்கள் இந்த பஸ்ல இருக்கு.